சார் முதல்ல இப்படி ஒரு முயற்சி நடக்குதா? அந்த 6 பேர் போய் சும்மா டீ சாப்பிட்டு வந்துட்டாங்களா, இல்ல ஊடகத்துல எல்லாம் சொல்றது மாதிரி ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா? வாட் இஸ் த ஃபேக்ட் சார்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த நாள் முதலாக அடிமட்ட அதிமுக தொண்டர்கள் தொடங்கி மூத்த முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும், மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் அத்தனை பேருமே ஒரு வேதனையின் உச்சத்திற்கு போனார்கள் என்பதுதான் நிஜம். 40க்கு 40 தோத்துட்டோமேங்கிறது மட்டும் காரணம் அல்ல. அது ஏற்கனவே அவர்கள் எதிர்பார்த்ததுதான். 1-2 இடங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்ததே தவிர, இவ்வளவு பெரிய தோல்வி அவர்கள் எதிர்பார்த்துதான் காத்திருந்தார்கள். ஆனால் வாக்கு சதவிகிதம் இவ்வளவு கீழாக போகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பல தொகுதிகள் 7 தொகுதிகள்ல டெபாசிட், நாடாளுமன்ற தொகுதிகள்ல 7 தொகுதிகள் டெபாசிட் போறது அதிமுக வரலாற்றுல கிடையாது. இன்னும் நுணுகி போய் பாத்தீங்கன்னா மொத்த வாக்கு 1 கோடிக்கு விட கம்மி இருக்கு. நம்ம அதுக்குள்ளே கூட அப்புறம் வருவோம். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியிலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல தொகுதிகள்ல 10% வாக்குகளை கூட அதிமுக வாங்கல. கிட்டத்தட்ட சுயேட்சைகள் வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பது அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது, தொண்டர்களுக்கும் தெரிந்தது, அவளுக்கு சொல்றதுக்கு போரம் இல்லை. ஆனால் அப்போ ஏதோ ஒண்ணு தவறு நடக்குது, நாம் எடுத்த முடிவுகள், இந்த கட்சி எடுத்த முடிவு சரியில்லை, கடந்து வந்த பாதை சரியில்லை, ஏதோ ஒன்னை செய்ய தவறிவிட்டோம் அல்லது செய்யக்கூடாததை செய்து விட்டோம் என்கிற முடிவுக்கு அவர்கள் இருக்கிற போதுதான் கிட்டத்தட்ட 2வது நாள் நினைக்கிறேன் எடப்பாடியிடமிருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதுல பல விஷயங்கள்ல அவர் நான் காரணத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிற நானே கூட ஒரு மகிழ்ச்சியோட பாராட்டுற மாதிரி ஒரு வரி அதுல சொல்லியிருந்தார். இந்த தேர்தல் முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரே தலைமை பொறுப்பில் இருக்கிற அவரே சில விஷயங்களை கத்துக்கிட்டார்னா, ஒண்ணு அவர் எதை எடுத்தார், எந்த முடிவை எடுக்கல, என்ன செஞ்சார், எதை செய்யாம விட்டார் அப்படின்னு சில விஷயங்கள் அவர் மனசுக்கு தோணி இருக்கும். ஏன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோல்வியில துவண்டு போனாங்க, வேதனையில தான் சொன்னேன். எடப்பாடி மட்டும் சந்தோஷமாப்பட்டிருப்பார், அவரும் வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் தலைமை பொறுப்புல இருக்கிறனால அந்த வேதனையை காட்டாம ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அதுல போட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அப்போ நேற்று முன்தினம் போன இந்த 6 முன்னாள் அமைச்சர் உட்பட பல பேரும் அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா சரி அண்ணனே இந்த வார்த்தைகளை சொல்லிட்டார், அப்ப ஏதோ ஒரு புது முயற்சிகளை எடுப்பார், அது வரைக்கும் காத்திருப்போம் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி ஓபிஎஸ்ஐ துரோகி என்கிற வார்த்தையோடு கடுமையான விமர்சனங்கள் முன்வச்சார். துரோகின்னு இது வரைக்கும் ஒரு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க. பொதுக்குழு தீர்மானத்திலே அந்த வாசகங்களை போட்டுட்டாங்க. அது ஒண்ணும் புதிய வார்த்தை அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகும் அந்த ஓபிஎஸ் துரோகின்னு சொல்றாருன்னா அப்ப ஓபிஎஸ் நாங்க நீக்கினதுதான், அது தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். 90% இணைப்புக்கான வேலைகளை நான் முடிச்சிட்டேன், இன்னும் 10% தான் சசிகலா சொல்லி பல பேரை திகைப்பிலும் மகிழ்ச்சியிலும் கேள்வியிலும் ஆழ்த்தி இருக்கிற அந்த நேரத்துல ஜானகி ஜெயலலிதா அணிகள் இணைந்த போது ஜானகி அம்மாள் எப்படி அணிகளை இணைத்து விட்டு ஒதுங்கி போனாரோ ஒரு அறிக்கையை விட்டு, அது போல சசிகலாவும் ஒரு அறிக்கையை விட்டு ஒதுங்கி போகணும்னு சொன்னார். சோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்கிறார். அப்போ எந்த விஷயத்திலயும் ஒரு தன்னை மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணுவார்னு இவர்களாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரே பிரஸ் மீட்ல முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனிமேலும் காத்திருந்தா நல்லது இல்ல அப்படிங்கறதுனாலதான் ஒற்றை கருத்துடைய, ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து ஒருவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா தலைமை கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் நடக்கல, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடக்கல, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கல. பல பேர் வலியுறுத்தி கேட்ட பிறகு அல்லது எடப்பாடியை திட்டமிட்டபடி இன்னையில இருந்து அந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக சில ஆலோசனை கூட்டங்கள் நடக்குதுன்னு நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அந்த கூட்டங்கள் நடக்காத போது தங்களுக்குள் பேசிக்கொண்ட பல முன்னாள் அமைச்சர்கள் தான் ஒருவர் பேசி சரி வாங்க நம்ம போய் அண்ணங்கிட்டே போய் சொல்லுவோம், கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிற பொதுச்செயலாளர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த கட்சியினுடைய முடிவு என்ன, இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டன் தாங்குவானா, இந்த தேர்தல்ல இப்ப போன எல்லாருமே ஏதோ நமக்கு என்ன ஒதுங்கி இருந்த நபர்கள் கிடையாது. எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா காலம் தொட்டு இந்த கட்சியில மிக முக்கிய பொறுப்புல உயர்ந்த பொறுப்புல இருந்து கள அரசியல் செய்கிற தல கர்த்தர்கள் தான் அந்த 6 பேரும். அப்ப அவர்கள் போய் அண்ணன் இந்த தேர்தலில் கிளைக்கழக செயலாளர், இந்த கட்சியினுடைய உயிர் நாடியாக இருக்கிற கிளைக்கழக செயலாளர் கூட வேலை செய்யலைங்கிற உண்மையை பட்டவர்த்தமா போட்டு உடைச்சாங்க. இதை எடப்பாடி ஒத்துக்கிட்டார். தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்து ஒரு 10 நாள் கழிச்சு தலைமை கழகத்துக்கு வந்து சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்த 10 மாவட்ட செயலாளர்களை தலைமை கழகத்துக்கு அழைத்து அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி நீங்க வேலை செய்யலன்னு அவரும் சொன்னார். கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் அந்த கவலையை பகிர்ந்துகிட்டதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை எனக்கு. சோ இந்த தேர்தல்ல அதிமுகவுடைய அடிமட்ட நிர்வாகிகள் மனமு வந்து மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வேலை செய்யலைங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும், அவரை சந்தித்த அந்த 6 முன்னாள் அமைச்சர்களுக்கு பல பேருக்கும் தெரியும்.
அப்ப இந்த சோர்வுக்கு காரணம் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமைதான். நாம பிரிஞ்சிருக்கிறதும் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சர்வரோக நிவாரணி, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது தான்ற முடிவு. அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். நான் அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்க குறுக்க வந்துட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த நம்ம பின்னடைவுக்கு காரணங்களில் முக்கியமான ஒரு காரணம் நாம பிரிந்து கிடப்பதுதான். அதுவே தொண்டர்களுக்கு ஒரு அயற்சியை, சோர்வை ஏற்படுத்தி விட்டது. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னா அமைக்க முடியல, அது கூடுதல் அயற்சிக்கு காரணம். மெகா கூட்டணின்னு சொல்லி ஏன் மற்ற கட்சிகள் நம்மள வந்து அணுகல? நாம பிரிந்து இருக்கிறோங்கிற பிம்பம் பொது வெளியில அரசியல் களத்துல பரவி இருக்கு. நானே வெளிப்படையா சொல்றேன், இந்த கட்சி 90% கிட்டத்தட்ட எடப்பாடியின் கைகள்ல தான் நிர்வாக ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, சட்ட ரீதியாகவும் இருக்கு. யாரும் மறுக்கல. ஆனாலும் இந்த பிம்பம் அப்படியே இருக்குங்கிறதை யாரும் மறந்துடக்கூடாது. கட்சி பிளவுபட்டிருக்குது, 4 பேர் 4 திசையில இருக்கிறாங்கிற வார்த்தையும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, டெசிபல் குறையாம. அப்போ இந்த பிம்பமும் ஒரு காரணம். அண்ணே நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து செயல்படலாம், நாம அடுத்து ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றோம். இப்ப இந்த நிலைமையில இருந்தா, இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்த்தா நம்ம ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம், நம்ம முதல்ல ஒருங்கிணைவோம், நீங்க கொஞ்சம் மனசு மாறுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் போனாங்களே தவிர, கழகக்குரல் என்கிற வார்த்தையை நானும் தான் பயன்படுத்தினேன். அந்த கழகக்குரல் இந்த கழகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான தொடக்க புள்ளிங்கிறதை நான் சேர்ந்து பதிவு பண்றேன். சோ இந்த 6 பேரும் போய் சொன்னது உண்மை, அதை அவர் மறுத்ததும் உண்மை. நிச்சயமா அவர் ஏத்துக்கல. இப்ப இருக்கிறதே நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த 6 பேரும் தங்கள் முடிவில் உறுதியாகத்தான் இருந்தார்கள். சண்டை போட்டுக்கிட்டு இனிமேல் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரல, அண்ணன் திரும்பவும் 10 நாள்ல வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. சோ இப்போ அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க 6 பேரும்? அது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், நிறைய யூகங்கள் அடங்கின கேள்வி அசோகா. இது 1000 நடக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா, சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஒத்து வந்தா பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இன்னொரு 10 பேரை சேருங்க, 20 பேரை சேருங்க, எடப்பாடியை ஒதுக்கிட்டு நம்ம எல்லாம் தனியா இருக்கலாம், அது மட்டும் கட்சியோட ஒற்றுமையா? எடப்பாடி ஒதுக்கிட்டு அந்த கட்சி ஒற்றுமைன்னு சொல்ல முடியுமா? நானே சொல்ல மாட்டேன். 4 டீமா இருந்தது, இப்ப 5 டீமா இருக்கும். இல்ல 2 டீமா இருக்கும். நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சிருவோம், எடப்பாடி நீக்குவோம்னு சொன்னா அது மீண்டும் 2 பிளவு. எடப்பாடியினுடைய ஈடுபாடும், எடப்பாடியுடைய உழைப்பு, பங்களிப்பு இந்த இயக்கத்துல இருக்கு, யாருமே அதை மறுக்கல. அதே போல எல்லாருக்கும் இருக்குங்கிறத எடப்பாடி ஏற்க மறுக்கிறாருங்கிறதா இங்க பிரச்சனை. அதான் சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க. ஓகே, பட் இதுல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சொன்னபடி சட்டப்படி, தார்மீகப்படி, இல்ல வந்து தொண்டர்களுடைய பலம் எல்லாமே பார்த்தா கட்சி அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவங்க 2 பேரை கொண்டு வரதுனால என்ன பெரிய கெயின் வந்துடும் கட்சியில அப்படின்னு கேட்கறது வந்து லாஜிக்கல் தானே. இப்போ பிராக்டிக்கலா பாக்குறோம், நம்ம ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? அவர் இன்னைக்கு ஒரு சுயேட்சை சின்னத்துல ஒரே ஒரு தொகுதியில நிக்கிறாரு. சசிகலா அவர்களால தேர்தலே போட்டியிட முடியாது. சோ இவங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓபிஎஸ் பத்தி நீங்க சொன்னதுனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்துல, பலாப்பழம் என்கிற சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாரு. நீங்களும் நானும் ஒத்துக்கிட்ட மாதிரி, இந்த உலகறிஞ்ச ரகசியம் மாதிரி, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி, இந்த இயக்கம் முழுக்க முழுக்க எடப்பாடியின் கட்டுப்பாட்டுல இருக்கு, ராணுவ கட்டுப்பாடுன்னு கூட வச்சுக்கிறேன். ஒருத்தர் கூட பொதுக்குள்ள நினைச்சு எதிர்த்து கருத்து சொல்லல. சசிகலாவை நீக்கணும்னாலும் நீக்கிறேன்னாங்க, ஓபிஎஸ் நீக்கணும்னாலும் நீக்கிறேன்னாங்க, எடப்பாடி தான் ஒற்றை தலைமை, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, நான் மறுக்கல. அப்படி ஒற்றை தலைமையாக கட்சியை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற, இரட்டை இலையை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி ராமநாதபுரத்துல ஒரு கேண்டிடேட் போட்டார். உங்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸும் போட்டியிட்டார். அந்த ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாக்குகளை வாங்குகிறார். இரட்டை இலையை வைத்து ராணுவ கட்டுப்பாட்டோடு முழு கட்டுப்பாட்டில் தன் கட்சியை வைத்திருக்கிற அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக அங்கே டெபாசிட் போச்சு. இதுதான் கவனிக்கணும். இதுதான் முக்கிய தலைவர்களுக்கு கவலையை தருகிற விஷயமா இருக்கு. இதுதான் அந்த தொண்டர்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்ன சாதிச்சிட போறாங்கன்னு கேக்குறீங்களே, ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற ஆதரவாளர்கள், தினகரன் இருக்கிற ஆதரவாளர்கள், சசிகலா பின்னால் இருக்கிற ஆதரவு எல்லாரையும் சேர்த்து அரித்மெட்டிக் படி கூட்டி பார்த்தா ஒண்ணுமே வரலையே சார். ஆமா வரல, வெறும் அரித்மெட்டிக் மட்டும் பாக்காதீங்க. இந்த ஒற்றுமை நடந்துட்டா அது ஏற்படுத்த போகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, முதல்ல என்ன சார் நடக்கும்னா, முதல்ல தொண்டர்கள் உற்சாகம் அடைவா. பிளவுபட்ட இயக்கங்கள் இணைஞ்சா எந்த இயக்கத்து தொண்டனும் சந்தோஷம் தான் படுவானே தவிர, ஐயோ நமக்கு கேடுகாலம் வந்துடுச்சுன்னு நினைக்க மாட்டான். ஒரு தொண்டன் கூட அந்த நினைப்பு வரமாட்டான். ஞாபகத்தை வச்சுக்கலாம்.